ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். இனிமேல் இந்த முடிவை மாற்றிக்கிட்டு தெரிஞ்சால் அவ்வளோதான். என்னையும் உங்கள் அப்பாவையும் உயிரோடு பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. அந்த நேரம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் அங்கே புடவை எடுக்க வந்திருக்கோம், வாங்க சம்மந்தி அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் போகிறாங்க. அவங்க கார்த்தி அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் பத்திரமாயிரு, உன்னை நம்பி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க. நிலாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்னு தெரியலையே, டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு. அப்போ அவங்க வீட்டில் பாட்டி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே வா, முடிவு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து பின்வாங்காத. உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை நரகமாயிரும். அதனால் நீ நினச்சவனை மனசார விரும்புகிறல அவனை போய் கல்யாணம் செஞ்சேன்னா தான் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரும். நீ தைரியமாக போ அப்படிங்கிறாங்க. பாட்டி, நான் எப்படி தைரியமாக போக முடியும்? அவங்க தற்கொலை பண்ணிக்கிறோம்ட்டு உங்களுக்கு முன்னாடியே கழுத்தில் கயிறை போட போயிட்டாங்க. அப்புறம் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்ன, அந்த பழியும் என் மேலே தானே விழுகும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாலாம் பயமுறுத்துவாளே ஒழிய அந்த அளவுக்குலாம் போக மாட்டா, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டி தைரியப்படுத்தியே அனுப்பி விட்றாங்க. அவங்களும் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்ததும் இவளை பார்த்ததுமே நிலா சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே கல்யாணமும் நல்லபடியாக திருமணமும் முடியுது. சேரன் கார்த்தியாவுக்கு ஒரு வழியாக திருமணம் முடிஞ்சிருது. அதோடு அவங்க வீட்டுக்கு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் கூட்டிகிட்டு வர்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு இங்கே ஆலாத்தி கரைக்கிறதுலேருந்து எல்லாமே நிலா சந்தோஷமாக செய்கிறாங்க. அப்புறம் ஆலாத்தி கரைச்சி பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்ததும் என்ன தான் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு திக்குன்னு பயம் இருக்குது கார்த்தியாவுக்கு. அப்போ சொல்கிறாங்க, இது லேசாக விட மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக போலீஸோடு தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் சேரன்னு சொல்கிறாரு, அது நடக்கும் கண்டிப்பாக. இது பெரிய விதமாக தான் அவங்க கொண்டு போவாங்க உங்கள் அம்மா அப்பா. அதனால தான் நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி. யாருமே கேட்கல அப்படின்னவும் 2 பேருமே இப்படி பயப்படாதீங்க, கழுத்துலையும் தாலி ஏறிடுச்சு, இன்னி எதுக்கு பயப்படுறீங்க, ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு, இன்னி போலீஸ் மூலியமாக போனாலுமே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அதை கேட்டு அவங்களும் கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க. அவங்க பயந்தபடியே அவங்க அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரியுது. விஷயம் தெரிஞ்சு போலீஸோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே எல்லாருமே போலீஸை பார்த்ததுமே இவங்க கதவை லாக் பண்ணிடுறாங்க நிலா. அதுக்கப்புறம் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி 2 கான்ஸ்டபிள் என்னான்னு கேட்குறாரு. என்னம்மா, என்ன நடந்துச்சு, என்னம்மா அவங்க பொண்ணை கடத்திட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாம்ல அப்படின்னு சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, அவங்க மனசார 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை வர சொல்லணுவும் அவங்க 2 பேருமே வெளியே வர்றாங்க. வந்ததும் சொல்கிறாங்க, இல்லை, யாரும் என்னை கட்டாயப்படுத்தியெல்லாம் என்னை யாருமே கூட்டிகிட்டு வரல, நான் மனசார விரும்பி தான் வர கல்யாணம் பண்ணிட்டேன், ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு பயங்கரமாக கோவத்தில் கத்துறாங்க கார்த்தி அம்மாவும் அப்பாவும். எவ்வளவு நெஞ்செழுத்தம் நான் படித்து சொல்லி நான் தூக்கு மாட்ட போகிறதையும் பார்த்துட்டு தானேடி நீ நான் இனிமேல் அந்த முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லவும் உன்னை நம்பி வீட்டில் விட்டுட்டு நாங்கள் புடவை எடுக்க போனோம், அதுக்குள்ளே நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக தாலியை கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியா பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் மக, இனிமேல் அவருடைய மனைவி, கண்டிஷன்லாம் போட முடியாது, இந்த இடத்த விட்டே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்னைய வீட்டை விட்டு எப்படி இந்த இடத்த விட்டு போகணும் நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சேரனும் வர்றாரு. இங்கே வாங்கத்த, இனிமேல் அவள் என்னுடைய மனைவி, அதனால் நீங்கள் இந்த இடத்துல இனிமேல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னவும் அங்கே கான்ஸ்டபிள்னு சொல்கிறாங்க, ஆமாம், ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு, இனிமேல் நீ மகளும் இல்லை எனக்கு, நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கனக்குள்ளே ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு, இனிமேல் நீ செத்து போயிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தலையில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க.